இரண்டாவது கணக்கு b + c bc b² c² c + a ca c² a² a + b ab a² b² = 0 என நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ 0ன்னு வரணும்னா கண்டிஷன் நமக்கு 2 கண்டிஷன் தெரியணும். இந்த 3 நிறைகளில் ஏதாவது 2 நிறைகள் எனக்கு எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். ஓகே, அல்லது நிரல்கள் 3 நிரல்களில் 2 நிரல்கள் எனக்கு சமமாக இருக்கணும். ஓகேம்மா, அல்லது ஏதாவது ஒரு நிறை அல்லது ஒரு நிரலினுடைய மதிப்பு என்னவாக இருக்கணும், அது ஃபுல்லாக என்ன இருக்கணும், 0வாக இருக்கணும். R1ஓ R2ஓ R3ஓ ஏதாவது ஒன்று என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். இதில் எதனாவது ஒன்று இருக்கக்கூடிய உறுப்புகள் 0மாக இருக்கணும். அதே மாதிரி தான் காலத்தில் இந்த நிரலில் ஏதாவது ஒரு நிரல் நமக்கு முழுசாக 0மாக வந்துருந்துச்சுன்னா அந்த அணிக்கோவையின் மதிப்பு நமக்கு என்னென்னு வந்துடும், 0ன்னு வந்துடும். இங்கே பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. b + c bc b² c² இருக்குது. இங்கே யார் இல்லைன்னு பாருங்கள். இதில் a கிடையாது, இதில் b கிடையாது, இது c கிடையாது. அப்போது இது மாதிரி எதனா ஒன்று பொதுவாக ஒன்று போட்டால் தான், இதில் a b c வரா மாதிரி போட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம பொதுவானதை வெளியெடுக்க முடியும். அப்போ நான் பொதுவாக போடுறேன், இங்கே ஏவை பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, பியை பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, சியை பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வகுக்கவும் செய்யணும். அப்போ ஏபிசியால் கொடுக்கப்பட்ட அணியை நம்ம டெல்டான்னு எடுத்துக்கலாம்ப்பா. டெல்டான்னு எடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, முதல் நிறையை எப்படி பெருக்க போகிறோம், முதல் நிறையை ஏவால் பெருக்க போகிறோம், இரண்டாவது நிறையை பியால் பெருக்க போகிறோம், மூன்றாவது நிறையை சியால் பெருக்க போகிறோம். அப்போ ஏபிசியா முறையே R1 R2 R3 நம்ம பெருக்க போகிறோம். ஸோ ஏபிசியை நான் உள்ளே பெருக்கணுன்னா ஏபிசி என்ன பண்ணணும், நான் வகுக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், வகுக்கிறதுனா சொன்னோம், பை தானே. இப்போ 1/ABC இன்ட்டு R1. இதான் R1 ஏவால் பெருக்குன்னா 2 உறுப்புகள் இருக்குது. ஏவால் பெருக்குமானா வரும் AB + ACன்னு வருமா. இதை ஏவால் பெருக்குனா ABC வருமா. இங்கே ஏவை பெருக்குனா A × B² × C² வரும். இங்கே பியால் பெருக்கிறோம் BC + AB. இங்கே பியால் பெருக்குனா ABC. இங்கே பியால் பெருக்குனா B × C² × A². இங்கே சியால் பெருக்க போகிறோம். அப்போ 2 உறுப்பு இருக்குது. சியால் பெருக்குனா AC + BC. இங்கே சியால் பெருக்குனா ABC. இங்கே சியால் பெருக்குனா A² × B² × C. இப்போ பாரு சாமி, புதுப்படியாக வந்திருக்கான்னு பாருங்கள். ABC இருக்குது, இரண்டாவது நிரலில் ABC இருக்குது. அது வெளியே எடுத்துடலாமா. வெளியே எடுத்துட்டா ABC/ABCன்னு வருமா. வெளியே எடுத்துட்டேன். இதில் இருக்கக்கூடிய ஏபிசியை வெளியே எடுத்துட்டேன். இங்கேயும் பாருங்கள் ABCன்னு இருக்குது. அப்போ இதில் ஒரு ஏபிசி வெளியே எடுக்கிறேன். அப்போ எத்தனை ஏபிசி வெளியே எடுத்துருக்கேன்னா 2 ஏபிசி எடுத்திருக்கேன். இன்ட்டு ஏபிசினே போட்டுக்கிறேன். மீதி என்ன இருக்குங்க, AB + AC. இதை ஏபிசி வெளியே எடுத்துட்டேன் 1. இங்கே ஏபிசி வெளியே எடுத்துட்டேன் B² ஒரு B எடுத்துட்டேன், C² ஒரு C எடுத்துட்டேன். மீதி என்ன இருக்கும், BC. இங்கே அப்படியே தான் இருக்கும், BC + AB AC + BC. இதில் 1 ஆகிடும். இங்கே யார் இருப்பாங்க பாருமா, CA இருப்பாங்க, இங்கே AB இருப்பாங்க. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க நடுவில் பெருக்கல், மேலே இங்கே கேன்சல் பண்ணாமல் AB மட்டும் ABC இருக்கா, ABC இன்ட்டு இப்போ இருப்பா AB இருக்குது, AC இருக்குது, BC கிடையாது. இங்கே AB BC CA இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இது கூட BCயை கூட்டிக்கிறேன். அப்போ AB + BC + CA. இங்கே AB + BC + CA. AB + BC + CA. நான் ஆர்டரை மாற்றி எழுதியிருக்கேன். C3யை யார் கூட கூட்டியிருக்கேன், C1 கூட கூட்டிட்டு C1ஆகவே அதை எழுதியிருக்கேன். இங்கே 1 1 1, இங்கே BC, இங்கே CA, இங்கே AB. இப்போது இது சேமாக வந்துருச்சா சாமி. இங்கே எழுத வேண்டியது என்னென்னா, C1 எப்படி எழுதியிருக்கோம், C1 + C3ன்னு எழுதியிருக்கோம். C3யை C1 கூட கூட்டி புது C1 எழுதியிருக்கோம். சின்ஸ்ன்னு போட்டு இங்கே பின்னாடி எழுத வேண்டியது. ஓகேவா. இப்போ இங்கே ஃபுல்லாக ஒன்றா இருக்கா, ஒரே சேம் நம்பராக இருக்கா. அப்போ யாரை வெளியே எடுத்துடலாம், AB + BC + CAவை வெளியே எடுத்துடலாம். AB + BC + CA பெருக்கல் இருக்குது, வெளியே எடுத்துட்டோம். இங்கே வகுத்தல் இதுவும் பெருக்கல்ல தான் இருக்குது, சாரி. ABC இன்ட்டு என்ன இருக்கும் பாருங்கள், 1 1 1 1 1 1 BC CA AB. கண்டிஷன் என்னன்னு பாருங்கள், 2 நிரல்கள் நமக்கு சமமாக வந்திருக்கு. அப்போ நான் இது போகிறோம், இஃப் முதல் நிரல் இரண்டாவது நிரல், அப்போ C1 = C2 சமமாக வந்துருச்சு. C1 = C2 எனில்
டெல்டா ஈக்குவல் டு 0. அப்போ இது ஃபுல்லாக அந்த அணிக்கோவையின் மதிப்பு என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஸோ டெல்டா ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு ஏபிசி. இதனுடைய மதிப்பு ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. 0 கூட எதை பெருக்கணும்? என்ன தான் சமி கிடைக்கும் நமக்கு? 0 தான் கிடைக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே.